நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையை. பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே வாழ்க்கையில மிஸ் பண்ணாத பயிற்சி. தயவு செய்து இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி. அது என்னங்க முக்கியமான பயிற்சி? சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. சொந்த வீட்டுல ஆட்சி பலம். இப்ப நம்ம வாடகை வீட்டுக்கு போறதுக்கும் சொந்த வீட்டுக்கு போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல. சொந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துக்கு வருகிறார். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து 2ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகி ஜூன் மாசம் 29ஆம் தேதி பயிற்சி ஆகி ஜூலை மாசம் 24ஆம் தேதி வரை 27 நாட்கள் அவருடைய ராஜ வேட்டை. நிறைய பேருக்கு பாருங்க, ஜாதகத்துல சுக்கிரபவன் நல்லா இருந்தா இப்ப ஜாதக நோட்டை எடுத்துக்கிட்டு வேகமா போய் பார்ப்பாங்க நம்முடைய லைஃப் எப்படி இருக்கும். ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்துறதே சுக்கிர பகவான் தாங்க. ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதன் இருக்க முடியுமா? நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு ஆசைக்குமே ஒரு விஷயம் ஆசைப்படுறோம்னா அதுக்கு சுக்கிர பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரெடிமேட் கடை, பேக்கரி, உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சுக்கிர பகவான் தான். கம்ப்யூட்டர், கலை ஃபீல்டு எல்லாமே சுக்கிர பகவான். இந்த துறை எல்லாமே பட்டைய கிளப்ப போகுது. அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்துல ஏதோ நல்ல விஷயம் வரப்போகுது சுக்கிர பகவான் வர்றாருன்னா. அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய ராஜ யோக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பிளே தமிழ்ல. ஏன்னா பிளே தமிழ் நேர்கள் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே எம்பெருமான் முருகன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுல என்னன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனை கொடுத்துருக்கோம் நம்ம. அதாவது சுக்கிர பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம எடுத்து சொல்றோம். உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட சூறாவளி யோகத்தை கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி எதுலையுமே பாருங்க ஒரு லாபகரமான ராசி எதுனா அந்த கும்பராசி தாங்க. என்னங்க எதுலையுமே பாருங்க லாபகரமான ராசியா. ஏன்னா இவங்க எப்போதுமே சரி லாபத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க கும்பராசிக்காரங்க. எப்படி லாபத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசினா எந்த காரியத்தை எப்படி சாதிக்கணும்னு சொல்லி ஒரு டேலண்டான குணம் இந்த கும்பராசிகிட்ட அதிகமாக இருக்கும். ஒரு விஷயம் பிடிவாதம் பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை முடிக்காம வெளில வர மாட்டாங்க அந்த கும்பராசிக்காரன். தன்மானமும் தைரிய குணமும் பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய குணமும் பயங்கரமான ஒரு டேலண்டான குணமும் இந்த கும்பத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். ஒன்றும் இல்லை, இவங்கள்ட்ட எந்த வேலைலாம் கொடுத்து பாருங்க அந்த வேலையை ஃபாஸ்ட்டாக பார்ப்பாங்க பாருங்க. ஒரு வேலையை ஃபாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு மைண்ட் தாட்டு கொண்ட ஒரே ராசி எதுனா அந்த கும்பராசி மட்டும்தாங்க. ஏன்னா இது காற்று ராசி, வேகமாக இயங்கக்கூடிய ராசி கும்பராசி. அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போது ஜூலை மாசம் 26ஆம் தேதிக்குள்ள செம்மையான யோகங்க, சரியாந்திர யோகம். கும்பத்தை பொறுத்தவரை எல்லாரும் இந்த 7.5 சனியை கண்டு தானே பயப்படுறீங்க. எல்லாருமே நடுங்குறாங்க. அப்படி ஐயோ சனி பகவான் வந்துட்டாரு. ஏன்னா உங்களுக்கு 5 வருஷம் 7.5 சனி முடிஞ்சிச்சுன்னு 2.5 வருஷம் இருக்கு. இதை கண்டுதான் பயப்படுறாங்க கும்பராசிக்காரங்க. தயவு செய்து பயப்படாதீங்க. 7.5 சனி வந்தாலும் இனிமே உங்களுக்கு பாதிக்காது. இனிமே நல்ல நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்க ஏன் தைரியத்தை விடுறீங்க? உங்களால ஜெயிக்க முடியும் தெரியுமா? கும்பராசியை பொறுத்தவரை உங்கள்ட்ட திறமையான குணம் இருக்கு தெரியுங்களா? நல்ல திறமையான குணம் இருக்கு உங்கள்கிட்ட. நல்ல அறிவாற்றல் இருக்கு. நல்ல ஒரு பயங்கரமான ஒரு மைண்ட் தாட் இருக்கு உங்கள்கிட்ட. உங்க அறிவை கொண்டாதான் நீங்க பெரிய ஆள். உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சு என்னங்க இப்படி சொல்றீங்க? ஏன்னா அந்த 7.5 சனி எனக்கு ரொம்ப வாட்டுது. யார் ஜாதகத்துல சனி பகவான் சரி இல்லையா கண்டிப்பா பாதிப்பார் தான், இல்லைன்னு சொல்லலையே. யார் லக்னத்துக்கு சனி பகவான் பாவரா வர்றாரோ அவங்க எல்லாத்தையும் பாருங்க பொருளாதார வருமானத்துல கொஞ்சம் தடப்பட்டிருக்கும். கண்டிப்பா இதுல ஓப்பனா சொல்ல போனா நண்பர்கள் எதிரி, பழக்க வழக்கம் எதிரி, ஃப்ரெண்ட்ஷிப் எதிரி, வேலை உத்தியோகம் கிடைக்கல. ஜனவரி மாசத்துலேருந்து வேலை உத்தியோகம் ரொம்ப மந்தமா போகுது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க. எத்தனை பேர் மட்டும் கேளுங்க, ரீசெண்டா கேளுங்க. இப்ப படிப்பா, கல்வியா, வேலையா, தொழிலா, உத்தியோகத்துல தடையான்னு மட்டும் கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க. இத்தனை தேதிக்குள்ள மார்ச் மாசம் 1 இல்ல ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க எத்தனை பேருக்கு வேலை மட்டும் போச்சாங்க கேளுங்க.
எனக்கு கடன் இருக்குது, பகை இருக்குது, எதிரி இருக்குது, வேலையில் பிரச்சனை இருக்குது, உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்குது, நண்பர்கள் பழக்கத்தில் பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருக்குது. இது மாதிரி இந்த சனி பகவான் சரி இல்லை விட்டால் இந்த பாத சனி கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனையை கொடுத்துருக்கும். பார்த்துக்குங்க. ஆசையை காட்டி ஏமாற்றம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நண்பர்கள் எதிரியாக மாறி இருப்பான், கணவன் மனைவி ஒரு மன வருத்தம், இது எல்லாமே பார்த்துருவோம். ஏன்னா நம்ம அதிக ஜாதகம் கொடுத்தது யாருங்க? கும்பம் தான். நிறைய தடையை சந்திச்சாங்க. ஆனால் இப்போ கூட பாருங்க, உங்களுக்கு சுக்கிர பகவான் சூப்பரான டயத்தில் வந்து நிற்கிறார் பாருங்க. அழகா கை கொடுத்து உங்களை தூக்குறா இருப்பாரு. ஏன்னா அவர் 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்தில் இருக்காருங்க. திக்பலமாக உட்காந்துருக்காரு. 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் திக்பலம். இது பயங்கரமான ராஜயோகத்தை கொடுத்துருங்க. வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான ஒரு யோகம் உங்களை தேடி வரும். நீங்கள் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை காட்டக்கூடிக்கிற சுக்கிர பகவான், இடத்தை காட்டக்கூடிய சுக்கிர பகவான், ஆடம்பர சொகுசு பொங்கலை காட்டக்கூடிய சுக்கிர பகவான், மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர பகவான். ஏன்னா இவர் இல்லைன்னு யாருமே ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது. இல்லை, எல்லாமே பாருங்க, இந்த ஆசைக்கு உள்ள கிரகம் இந்த சுக்கிரனை சொல்றாங்க. அப்போ சுக்கிர பகவான் ஜாதத்துல மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருதுப்பா, இந்த புத்தி வருது, இந்த கிரகம் வருது, உனக்கு இது நடக்க போது, இத்தனை வயசுக்கு இந்த தொழிலை பண்ணு, இந்த வேலையை பாரு, வெளிநாடு போ, வெளியூர் போ, இந்த காரியத்தை பண்ணு, இந்த காரியத்தை பண்ணாத எதை சொல்லுவாங்க? உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். உங்கள் விதி தான் முடிவு பண்ணும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலுங்கிறாங்க. இப்போ பாருங்க, கும்பத்துக்கு சுக்கிரன் நல்லா ஆட்சி பலத்தில் சூப்பராக உட்காந்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் இடத்த தரேன் உனக்கு பூமி. ஏன்னா அவர் 4ஆம் வீட்டதி 9ஆம் வீட்டதி பாக்கியாதி வர்றாருங்க. இப்போ பாருங்க, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குறோம், வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறுவாங்க தெரியுங்களா? எல்லாம் நல்லா இருக்கு, கிரக அமைப்பு நல்லா இருக்கு. ஒருவேளை சனி பகவான் நல்லா இருந்தால் இப்போ சூப்பராக மாறிடுவாங்க. இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை முயற்சி பண்ணுறீங்க, வெளியூரில் வேலை படிச்சு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இப்போ கடன் இருக்காதுங்க, பகை இருக்காதுங்க. இப்போ நிறைய ஒரு பிரச்சனை சால்வ் ஆகும். ஏன்னா செவ்வாய் நீசத்துல வந்து உங்க ராசியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி. ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி. அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் எழுதுங்க, இப்போ ரிசல்ட் எழுதி பாருங்க, சூப்பராக கிடைக்கும் பாருங்க. எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை வேணும்? லக்னத்தோட சூரியன் இருந்தால் மட்டும் அவங்க மட்டும் எழுதுங்க, எல்லாரும் எழுதாதீங்க தயவுசெய்து. அரசாங்க வேலை எல்லாரும் எழுதாதீங்க. லக்னத்தோட சூரியன் இருந்தால் கண்டிப்பாக எழுதுங்க, அரசாங்க வேலை கிடைச்சிடும். அரசு மூணு அணுகுலும் அரசாங்க வேலை எல்லாமே சூப்பராக வரும். இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டாக அமைது பாருங்க. கணவன் ஒற்றுமையும் சூப்பராக இருக்கும் பார்த்துக்குங்க. இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் அப்படி இருக்குது. காதல் திருமணம் சரி, இல்லை 2வது திருமணம் சரி, எல்லாமே ஓகே ஆகும் உங்களுக்கு, பர்ஃபெக்டாக அமையும். அரசியல் ஃபீல்டாக பாருங்க சூப்பராக இருக்கும். அரசியல் ஃபீல்டாக பாருங்க சூப்பராக இருக்கும். அரசியல் நல்ல ஒரு மாற்றம் வருதுங்க, நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது பார்த்துக்குங்க. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து, 7 சனி நல்லா இருக்கும் பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். அப்பாவுடைய சொத்து வேணுமா இல்லை அம்மாவுடைய சொத்து வேணுமா? அந்த சொத்துல பிரச்சனை இருக்கா? இப்போ இந்த வழக்கு உங்கள் பக்கம் சாதமாக அரசாங்கம்லாம் இந்த உங்களுக்கு அனுகூலமாக வந்துடும். ஜாதக தசாபதி நடந்தால் நான் வீடு வாங்க போகிறேன், இடம் வாங்க போகிறேன், வண்டி வாங்க போகிறேன், வாகனம் போகிறேன், மாற்ற போகிறேன், பண்ண போகிறேன், கண்டிப்பாக மாற்றிங்க. இப்போ எடுங்க லாட்ரி. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? வெளிநாட்டில் உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி வந்து எடுங்க, இப்போ அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் மூவ் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். பார்த்துக்குங்க. கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்குங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா இருக்குங்க, அடுத்து ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்குங்க, நெருப்பு சம்மந்தோட வேலை நல்லா இருக்குங்க, மெக்கானிக்கல் துறை நல்லா இருக்குங்க, அடுத்து பார்த்துங்க மெயினாக இதில் இந்த கெமிக்கல் சம்மந்தோட ஃபீல்டு நல்லா இருக்குங்க. இது எல்லாமே பாருங்க நல்லா இருக்கும். நகைகரை வச்சுருக்கவங்க, வட்டி தொழில் பண்ணுறவங்க, இவர் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குது பார்த்துங்க. நல்ல ஒரு மாற்றம் வருது. அப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே என்ன பாதை? பயங்கரமான ஒரு வெற்றி பாதையாக வருது. அதாவது இந்த கும்பராசியை பொறுத்தவரை பாருங்கள் எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு கும்பத்தை பொறுத்தவரை. அப்போ டைமிங் பக்காவாக இருக்குது. எது வந்தாலும் சரி பயப்படாமல் தைரியமாக இறங்கியாடிங்க, உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயமாக இருக்கும். பெண்களுக்கு பாருங்கள் எல்லாமே வெற்றியாக இருக்கும். இப்போ நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் என்னங்க ஒரு முதல் நட்சத்திரம், அதில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஜனவரி மாதம் வந்து ரொம்ப தடை தாமதம், வாழ்க்கையில் போட்டி போராட்ட தடை எல்லாமே பிரச்சனை எல்லாமே பார்த்தாங்க. இனிமேல் பார்க்க மாட்டாங்க. இனிமேல் பாருங்கள் குடும்பத்தை நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்குது. நான் வீடு வாங்குறேன், இடம் வாங்குறேன், வண்டி வாங்குறேன், வாகனம் வாங்குறேன், பூமி வாங்குறேன், கண்டிப்பாக பண்ணிக்கங்க. கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சியில் பார்த்துக்குங்க. தொழில் உத்தியோகம் நல்லா இருக்குங்க, கூட்டு தொழில் நல்லா இருக்கும், பழக்க வழக்கம் நல்லா இருக்கும், ஏதாச்சும் நல்ல விஷயம் நடக்க போகுது. சனி பகவான் நல்லா இருந்தால் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டு. யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, வட்டி தொழில் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கும். அடுத்த சதயநேசத்தில் பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய குணம் இருக்கும். உங்களுடைய கற்பனை எல்லாமே பயங்கரமாக யோசிப்பீங்க.
நல்லா திறமையான குணம் இருக்கும். உங்களுடைய பிரம்மாண்ட யோசனை எல்லாமே பிறகு நல்லா பிரம்மாண்டமாக உங்கள் காரியத்தெல்லாம் வெற்றியாக போகுது. வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது, தொழிலில் ஒரு மாற்றம் போகிறது, எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகும் பாருங்கள். கெமிக்கல் ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். தொழில் உத்தியோகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அடுத்து பாருங்கள், இந்த புரட்டாசியில் பிறந்தவங்க இதுலேயே ஒரு பொறுமையான குணமும், ஒரு அமைதியான குணமும், அனுசரித்து போகிற குணமும், தன்மையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். வாழ்க்கையில் நிறைய ஒரு தடைகளை சந்திச்சிட்டீங்க, இனிமேல் சந்திக்க மாட்டீங்க. எது வந்தாலும் சரி உங்களால் ஜெயிக்க முடியும். அதாவது இந்த புரட்டாசியில் பிறந்தவங்க பாருங்கள், வீட்டில் சுபகாரியம், சுப செலவு, குருடைய பார்வைப்படலாம், அரசியல், அரசாங்க சார்ந்த விஷயம், திருமண வாழ்க்கையில் தடைகள், வேலை உத்தியோகம், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், லாட்ரி யோகம், இது எல்லாமே சூப்பராக இருக்குது. பார்த்துங்க, எது பண்ணாலும் சரி உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றிகள் அமையக்கூடிய அமைப்பு பர்ஃபெக்டாக அமையுது. இந்த புரட்டாசியில் பிறந்தவங்க வரக்கூடிய சுக்கிரபாவனை கிரக பயிற்சி கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.